ஹாய். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பார்த்துருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு மூவி ரிலேட்டட் கண்டென்ட் ஹாலிவுட்டில் வர படம், தமிழ் மூவிஸ் அதெல்லாம் பிடிக்குன்னா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அதுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில மாதம் தான் இருக்குது. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2, அந்த சீசன் 2 அதுக்கப்புறம் பனிஷர் லாஸ்ட் கில், அது ரெண்டுத்துக்கும் எப்படி போய் பிராண்ட் நியூ டே கூட லிங்க் ஆக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு டேர்டெவில் கிட்ட வந்து போயிடுவோமா. டேர்டெவில் சீசன் 2ல் கடைசி எபிசோடில் டேர்டெவிலை தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இது எப்படி ஸ்பைடர்மேனில் லிங்க் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் ஒரு ப்ரெசன்ட் பிரேக் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்ட் பிரேக் சீக்வன்ஸில் ஹேண்ட் வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஹேண்ட் வர்சஸ் ஸ்பைடர்மேன்ட்டு போனது பார்த்தா எனக்கு என்னவோ இது காமிக்கில் வந்ததை ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹேண்ட், இது என்னடா இது உருட்டினமாகவே உருட்டின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஸ்பைடர்மேன் கூட 2 பேர் சண்டை போடுறாங்க, ஸ்பைடர்மேனுக்கு ஆதரவா அப்படின்னீங்கன்னா அதுதான் இல்லை. ஸ்பைடர்மேனுக்கு எதிர்காப்பில் சண்டை போடுற ஹேண்டு கூட இன்னும் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அது வேறு யாரும் இல்லைங்க, டேர்டெவில் தான். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காமிக் புக்கில் ஹேண்டு டேர்டெவிலை டேக் ஓவர் பண்ணி டேர்டெவிலுக்குள்ளே ஒரு பீஸ்ட்டை அடைச்சி விட்ருவானுங்க. அந்த பீஸ்ட் இருக்கிற வரைக்கும் டேர்டெவில் அன்கண்ட்ரோலபிளாக சுற்றின்னு இருப்பார். ஒரு கெட்ட டேர்டெவிலாகவே இருந்திருப்பார். அந்த கெட்ட டேர்டெவில் எப்படி இருப்பார்னா ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருப்பார். அதை இப்போ ரெப்ளிகேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஓவர் பவர்டாக கொடுக்குறானுங்க. மேன் ஸ்பைடர் அப்படின்னு கொடுத்து ஸ்பைடர்மேன் அன்கண்ட்ரோலபிளாக மாறிட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவரை சண்டை போடுறதுக்கு டேர்டெவிலை உடம்புல பீஸ்ட்டை அடைச்சி 2 பேரையும் சண்டை போட விட்ருக்காங்க. ஒரு 70% சான்ஸ் இருக்குது. இது நடக்குமான்னு கேட்டால் தெரியாது, நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பனிஷர் இப்போ ஒரு வெக்ஸாகி தான் சுற்றிட்டு இருக்காரு. அந்த ட்ரெய்லரில் பார்த்துருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பனிஷர் த லாஸ்ட் கில்கான ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோடது அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அது எப்படி கொண்டு போவாங்கன்னா, பனிஷர் அவரோட நிலைமையிலேருந்து ஓவர் கம் பண்ணி நான் வேறு ஒருத்தவங்களை காப்பாற்றுறேன், அதாவது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் ஸ்பைடர்மேனுக்கு அகெயின்ஸ்டாகவும் வர மாதிரியும், அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சேடி சிங்காக வர கேரக்டரை காப்பாற்றுற மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி பல லீக்ஸ் குவிஞ்சிருக்கு. பனிஷரும் சேடி சிங்கும் டீம் அப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி தான் இப்போ நான் சேடி சிங்கை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி கூட பனிஷர் போகலாம். இது என்னோடய தாட்ஸ் தான். அவங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.